வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெட் சாஸ் பாஸ்தாக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் கூட சேர்க்க போறதில்ல. ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ரைஸ் குக்கர் இல்லைன்னா தாராளமாக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சுட வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக சுட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா பெட்டர். தண்ணி சூடானதும் 1.5 கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். நிறைய வகையான பாஸ்தா இருக்குது. ஒவ்வொன்றும் வேகிறதுக்கு வேறு டைமிங் எடுத்துக்கும். அதனால் பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி சமைச்சிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட பாஸ்தா. இது 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக வெந்துடும். இதோ வெந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து நல்லா நசுக்கி பார்க்கலாம் சாஃப்ட் ஆயிடுச்சான்னு. இதோ பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணோம். இதுக்கு முக்கியமான பொருள் தக்காளி தான். தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 6, 7 கூட எடுத்துக்கலாம். தக்காளியில் இந்த கெட்டியான பகுதியை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதோ எல்லா தக்காளியிலையும் எடுத்தாச்சு. அப்படியே தக்காளியை இப்போ திருப்பி இந்த மாதிரி கோடு போடுங்க. க்ராஸாக இன்னொரு கோடும் போடுங்க. ரொம்ப ஆழமாக போட வேண்டாம். வெறும் தோலில் மட்டும் கோடு போடுங்க. இது தக்காளி வெந்ததுக்கப்புறம் தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது பாத்திரத்தில் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதோ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வெளியே எடுத்துடலாம். ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துருங்க. இதை நம்ம நல்லா அரைக்க தான் போகிறோம். கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 1-2 கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது நல்லா மையாக அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி. ஸோ இதோ நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆலிவ் ஆயில் விடுங்க. ஆலிவ் ஆயில் தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பொடியாக நறுக்குன 4 பூண்டும் ஒரு சின்ன துண்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதை வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சாஸ் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளியில் கஞ்சித்தனம் காட்டிடாதீங்க. தாராளமாக தக்காளி சேருங்க. எவ்வளோ தக்காளி சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சாஸ் கிடைக்கும். இதோட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இப்போ கிளற ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கெட்டியான தக்காளி ஜூஸை தான் ஊற்றிருப்போம். அதை நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா தான் ஒரு ஸ்டேஜில் சாஸ் மாதிரி ஆகும். நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கெட்டியாயிடும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம். எல்லா பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இது அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட செம்ம டேஸ்டான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நான் டிசானோ அண்ட் அகாரோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் பிடிக்குங்கிறவங்க சீஸ் தூவிக்கோங்க, நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.